வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து போச்சம்பள்ளி தாலுகாவில் விக்னம்பட்டியிலிருந்து பேசுகிறோம். இன்னைக்கு நோய் இல்லாத வாழ்வு குறையில்லாத செல்வம். நம்ம எவ்வளோதான் சம்பாரிச்சு வச்சாலும் நோய் இல்லாத வாழ்வதை தான் மிகப்பெரிய ஒரு செல்வமே நம்ம பார்க்குறோம். நோய் இல்லாத வாழ்வதற்கு என்னன்னா நஞ்சில்லாத பொருளை நம்ம சாப்பிடணும் முதல்ல. அதற்காக என்ன பண்ணா ஒவ்வொன்றா படிப்படியாக தான் போக முடியும். எல்லாம் நஞ்சில்லாத ஒட்டுக்க நம்ம உடனே நம்ம விவசாயிகளும் பண்ண இப்ப என்னது அடிப்படையான உணவு தான் நமக்கு முக்கியம். அது பாத்தீங்கன்னா தற்போதைய நஞ்சில்லாத பொருள் பாரம்பரிய நெல்லு தான் முக்கியம். அங்க பாத்தீங்கன்னா கணபதி ரைஸ் மில்ல அண்ணன் சசிகுமார் அவருடைய மில்லுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இது நெல்லு உரிக்கிற மிஷின். மற்ற இதெல்லாம் பாத்தீங்கன்னா நெல்லு அரைக்கிற மிஷின். அரைக்கிறதுக்கும் உரிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் நீங்க கேட்கலாம். அரைக்கிறது பாத்தீங்கன்னா அந்த நாறு சத்தெல்லாம் சேர்த்து அரைச்சிடுவாங்க. நம்ம நெல்லுடைய சைஸை தகுந்த மாதிரி அரிசியை நமக்கு வச்சுக்கலாம். ஆனா உரிக்கிறது பாத்தீங்கன்னா நாறு சத்து அப்படியே இருக்கும். நிறைய பாரம்பரியம் நெல்லுங்கள்லாம் அண்ணன் தான் உரிக்கிறத. சசிகுமார் அண்ணன் அது சொல்லுங்கண்ணா. கருப்பு கவனி மாப்பிள் சம்பா காட்டு யானை அறுபதாங்குருவை கருங்குருவை தூயமல்லி பூங்காறு தெனை சாம வரகு இன்னும் நிறைய இருக்கு. நம்ம இதை தூயமல்லி சீரக சம்பா பாஸ்மதி இது எவ்வளவு நாள் அந்த இது செஞ்சுட்டு இருக்கீங்க? இதை நான் 1.5 வருஷமா செய்யறேன். பரவாயில்லைங்களா? இது இப்ப நிறைய அதர் ரொம்ப தூரம் இப்ப அருகில திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்திருக்காங்க, திருவண்ணாமலையில இருந்து உரிக்கிறாங்க. திருப்பத்தூர்ல அங்கேயே இருக்குது. அங்க இருக்கிறதெல்லாம் தாண்டி நம்ம கிட்ட வராங்க. அங்கெல்லாம் நெய் ஆக்கிடுறாங்க, தலைப்பு நிறைய பண்ணிடுறாங்க. நம்ம கிட்ட வர அதே மாதிரி இங்க நிறைய நம்ம பாரம்பரிய அரிசி வாங்கிட்டு அன்னார் கட்ட போறாங்க. அதே மாதிரி கூகுள்ல நீங்க பே பண்ணாலையும் விதை நெல்லும் வாங்கிட்டு போறாங்க. கூகுள்ல பே பண்ணாலையும் இவங்க கொரியர்லயும் அனுப்பிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க வயல்ல என்ன நெல் போட்டிருக்கீங்கன்னா ரத்தசாலி காளான் நமக்கு சீரக சம்பா அந்த நெல்லை இப்ப நம்ம தற்போது போய் வயல்ல நம்ம பாத்துட்டு வருவோம். இலப்பம்பூ சம்பாவங்களா? சரிங்கண்ணா. பக்கம் இருக்கிற நெல்லை நம்ம இப்ப தற்போது அந்த வயல்ல பாத்துட்டு இருக்கோம். ரைஸ் மில்லும் நம்ம அரைக்கிறத பத்தி நம்ம பார்ப்போம். கட் பண்ணிக்கிறோம். நீங்கள் தற்போது பார்த்து கொண்டு இருக்குது ஒரு 12 வகையான பாரம்பரிய நெல்லை தான் பார்த்துட்ருக்கீங்க. அதை ஒவ்வொன்றும் பாருங்கள். அதிலே அந்த பேக்கெட்லேயே எழுதிட்டுருக்காங்க. நெல்லுடைய நாட்கள் விளைய நாட்டிலிருந்து அறுவடை நாட்களை இதில் எழுதியிருக்காங்க. இவங்க கிட்டலாம் இந்த நெல்லுனுடைய விதைகளும் அரிசிகளும் இந்த இடத்துல கிடைக்குது. இன்னும் ஒரு 5-6 வெரைட்டி இருக்குது. அது தற்போது பேக்கிங் இல்லாத காரணத்தினால காட்ட முடியல. இந்த தற்போது நம்ம பார்க்கறது தான் வயலில் பார்த்துட்டு இருக்கோம். சசிகுமார் சார் தான் சொல்லிட்டு இருக்காரு. இது என்ன நெல்லுனா? இதுதான் ரத்தசாலி. ரத்தசாலி. அடுத்தது இது காளான் நமக்கு. அது கடைசியில் இருக்கிறது சீரக சம்பா. சீரக சம்பா, துளசி வாசம் சீரக சம்பா. இதுலயே 3 வெரைட்டி நட்டுருக்கீங்க. 3 வெரைட்டியா? இதுக்கு இது மட்டும் தான் போட்டிருக்கீங்க. எருவு தலை மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. எதுவும் போடுறதே இல்லை. அப்புறம் இயற்கையா பண்றதுக்கு அர்த்தமே இல்லாத போயிடும். ஆமா ஆமா. இது ஒரு சின்ன ஒரு இதுல ஒரு 30 சென்ட் இருக்குங்களா? 30 சென்ட்லயே 4 வெரைட்டி நட்டு இருக்காரு. அங்க ஒரு ஏக்கரா கருப்பு கோடு இன்னொரு இன்னும் எவ்வளவு நாள் அறுவடைக்கு வந்து? 10 நாள். இது அறுக்கலாம் ஒரு 4 நாள் இருக்கு. இது அர்த்தம் அந்த சென்ட்ரல் கொஞ்சம் அது மயிலத்தின் போல. தற்போது நீங்க பார்த்துட்டு இருக்குதா ரத்தசாலி. உடம்புக்கு ரொம்ப நல்லது. ரத்தத்தை ஹீமோகுளோபின் அதிகரிக்கும். இது ரத்தத்தின் ஹீமோகுளோபின் அதிகரிக்கும். அதுக்குதான் பேரு ரத்தசாலின்னு இருக்கு. இதுதான் காளான். நமக்கு நெல்லு கருப்பா இருக்கும், அரிசி வெள்ளையா. அரிசி வெள்ளையா இருக்கும். கடைசியில பாக்குறது தான் நம்ம சீரக சம்பா. அது மட்டும் அதான் நட்டு மாத்தி நட்டு அதே அது இது அந்த இது நெல்லை மாத்தி நட்டு. அவ்வளோதான். வேறு
செப்பரேட்டர் போட்டு அது ஜலிக்கிறது அதெல்லாம் அந்த மிஷின் அதெல்லாம் பழசு. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.